ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லீவ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நெக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்லீவ் போட்ட அதே நம்ம பார்டர் போட்டாலும் அதே டிசைன் தான் ஃபுல்லாகவே நெக்குக்கு போடணும். அதுக்கப்புறம் புட்டாஸ் நம்ம அங்கே வச்ச மாதிரி பாடியில் இருக்க பேக் சைட்லையும் ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து அங்கங்கே புட்டாஸ் வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் நெக் தான் போட்டு காட்ட போகிறேன். இப்போ தான் என்னோடய பேஜ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம செயின் ஸ்டிச் போடணும். 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து நம்ம சரி டயாலஜி 753 அந்த பிராண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். இது வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம போடணும். ஏன் இந்த பிராண்டு சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி வந்து மற்ற பிராண்டோட இந்த பிராண்ட் வந்து நல்லாவே இருக்குது. வேறு எதாவது பிராண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நூலும் அந்த கோல்டன் கலரில் இருக்க மாதிரி சரி மாதிரி இருக்கும்ல, அதுவும் தனித்தனியாக வருது. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். பிராண்ட் நான் சொல்கிறேன்னா, கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆரி கற்றுக்கிட்டு போடுறவங்களுக்கு தெரியாது மெட்டீரியல் எங்கே வாங்கணும், என்ன மாதிரி பிராண்ட் வாங்கணும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் நான் கொஞ்சம் கிளியராகவே சொல்கிறேன். த்ரீ லைன் சரி லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா ப்ரிஸோ சுகர் பீட்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கு, ஃபேட் ஆகலை. நான் ஒரு வீடியோஸுமே நான் வந்து கிளியராகவே சொல்லினே வரேன் என்ன பிராண்டு நான் யூஸ் பண்ணுறேன்னு. இது வந்து சுகர் பீட்ஸ் வந்து ப்ரிஸோ பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். கோல்டன் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸால் ஒரு லைன் வந்து போட்டுக்கணும். ரொம்ப லென்த்தாக இருக்குது வீடியோ நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து கேட்குறது ரொம்ப ஸ்பீடாக போடுறீங்க, கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு காட்டுங்க. நான் இப்போ தான் ஆரி பிகினஸாக இருக்கேன், இப்போ தான் கற்றுக்குறேன், உங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்குறேன்னு சொல்கிறதால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான்றதால நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம வந்து அதை சுகர் பீட்ஸால் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இது வந்து உங்களுக்கு ஆரி பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வெரி சிம்பிள் ஒர்க்காக தான் இருக்கும். நீங்கள் கற்றுக்கலாம், பார்த்துக்குங்க. சுகர் பீட்ஸ் ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய பீட்ஸு ஒரு 2 mm பீட்ஸ் இருக்கும்ல, அது எடுத்துகிட்டு நம்ம நீடில் வந்து 6 நீடில் இருக்கும்ல, அதில் வந்து லைனாக எடுத்துக்கணும். ஒரு 10 நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கோர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா கடகன்னு உங்களுக்கு நெக்கு போடுறதுக்கு பேக் நெக் போடுறதுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். ஸோ ஒரு பெரிய பீட்ஸ் ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு இன்னொரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். அந்த பீட்ஸ் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸாலேயே இன்னொரு லைன் நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 10 நீடில்ஸ் சுகர் பீட்ஸாலேயோ இல்லை யாராச்சும் ஹெல்ப் வச்சு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா கூட நம்ம ஒர்க்கு வந்து கடன்னு கொஞ்சம் முடிச்சிடலாம். கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, நிறையா ஒர்க்கு, ப்ளவுஸ் ஒர்க் வந்து வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கூட உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இதுமாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் டெக்னிக்கு. இப்போ அடுத்தது நம்ம சுகர் பீட்ஸால் இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிறோம். சுகர் பீட்ஸ் லைன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட் பீட்ஸ் இருக்குங்களா, அது வந்து கோதுமை பீட்ஸ் சொல்லுவாங்க. எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். அந்த ஆரி மெட்டீரியல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட்ட இந்த மாதிரி எடுத்து லெஃப்ட்டு ரைட்டு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லைடிங்காக தெரியுதுங்களா, எப்படி போடுறேன்னு பாருங்கள். கிளியராகவே போட்டு காட்டுறேன். எப்படி ஒன்று அப்படி ஒன்று ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுனே வரணும். எதுக்காகனா அந்த இடத்துல வந்து அந்த கேப் இருக்கிற இடத்துல நான் வந்து ப்ளூ கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். இதே சேம் ஒர்க்கு தான் நான் வந்து பார்டர்ஸில் ஸ்லீவுக்கு போட்டிருப்பேன். அது வந்து பார்க்காதவங்க அந்த முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்துக்குங்க. அதுதான் நான் இப்போ ஷோ பண்ணி காட்டினேன் உங்களுக்கு. சப்போஸ் ஸ்லீவ் வேணும்னா கூட அதே சேம் ஒர்க் தான், அதே ஆனால் கொஞ்சம் அதில் போட்டு காட்டுறது கொஞ்சம் ஸ்லோவாகவும் போட்டு காட்டியிருப்பேன். இதுவும் சேம் தான். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்லீவ் ஒர்க் அதில் கூட தனியாக பார்த்துக்கலாம்.
ஃபுல்லாக ஓவராலாக முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து ப்ளூ கலரில் இருக்க குந்தன் ஸ்டோன் தான் எடுத்து நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். B7000 க்ளூ வாங்கிக்கிங்க. இந்த இது வந்து குந்தன் ஸ்டோனுக்குலாம் நல்லாவே பேஸ்ட் ஆகுது. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டிக் பென் வந்து என்னன்னு கேட்குறது. நீங்கள் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிக் பென்னும் அதோட பேடு கேட்டிங்கன்னா தருவாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஸ்டோன் ஒட்டியிருந்தோம்ல அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 mm பீட்ஸ் இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒன்றுத்துக்குமே நான் வந்து போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு இது போடும்போதும் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டு நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். தனியாகவும் நீங்கள் வந்து நாட் போடலாம். அது வந்து எப்படி தெரியும்னா கொஞ்சம் வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சம் பெருசாக போட்டாலுமே வெளியில் தெரியும். ஸோ இந்த மாதிரி அது மேலே பிடிச்சி லாக் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு எடுத்துன்னு வராது. நெக்ஸ்ட்டு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டோ இல்லை நாட் போட்டுட்டோ தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். போட்டு ஒரு சின்னதாக அது மேலே அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்லீவுக்கு போட்ட பார்டர் டிசைன் தான் இங்கேயும் போட்டு காட்டுறேன். அந்த வீடியோஸ் வந்து நான் ப்ரீவியஸாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து என்னோடய யூடியூப் சேனல் இருக்கும். நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க. அதுவும் இதே தான், சேம் இதே தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல். இது வந்து பேசிக் ஆரிலேருந்து நீங்கள் வந்து ஹெவி ப்ரைடல் ஒர்க் வரைக்குமே எல்லாமே நான் சிம்பிளாக தான் போடுற மாதிரி டெக்னிக்ஸ், என்னென்ன டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸுக்கோ எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இது வந்து போட்டுங்க. என்னுடைய சேனலில் வந்து பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய நான் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட சேனல் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் அப்பப்போ நான் வந்து போடுறது சிம்பிள் ஒர்க்கும் போடுவேன், ஹெவி ஒர்க் போடுவேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆரி தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் நீங்கள் கற்றுக்கிட்டு கூட நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே புட்டாஸ் போட போகிறோம். ஸோ வந்து அங்கங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 mm பீட்ஸும் ஒரு 2 mm பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் வச்சுட்டு நம்ம போட்டுக்கணும். இதே தான் நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லீவ்லேயும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. போட்டுட்டு இந்த மாதிரி லாக் போட்டு விட்டுறணும். அப்படி நாட் போடனாலும் நீங்கள் நாட் போடணும். எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு லாக்கோ நாட்டோ போட்டுட்டு போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது பீட்ஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு எடுத்துன்னு வராது. ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. தெரிஞ்சு லெஃப்ட்டு ரைட்டு போட்டுட்டு நாட் போட்டுக்கணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரவுண்ட் ஸ்டோனில் குந்தன் ஸ்டோன் வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்குது. ஏன்னா ப்ளூ எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், சாரீ ஃபுல்லாகவே ப்ளூ ஒர்க்கு தான், அதனால தான் ப்ளூ ஸ்டோன் நான் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி. அந்த மேலே வந்து நம்ம ஒர்க் போட்ட இடத்துலலாம் சின்ன சின்னதாக பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒயிட் பேர்ல் பீட்ஸ் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கிளியராக உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக ஸ்லீவில் போட்டு காட்டுப்பேன். அதை போய் பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.